சுவையான பால் பணியாரம். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். பால் பணியாரம் அப்படின்னீங்கனாலே ரொம்ப ஒரு சுவையான ஒரு அருமையான ஒரு பண்டம் இது. இது வந்து நம்ம பாலில் பணியாரங்களை பொரித்து அதில் போட்டு எடுப்போம். அதனால இதனுடைய சுவை ரொம்ப அலாதியாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு மிதமான இனிப்பு, ரொம்ப இனிப்பாக இருக்காது. இது மிதமான ஒரு இனிப்பு, குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் இந்த பால் பணியாரத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம முதல்ல இந்த பணியாரம் செய்கிறதுக்கு நம்ம சம அளவில் எடுத்துருக்கிற அரிசி மற்றும் உளுத்தம்பருப்பு இதை என்ன பண்ண போகிறோன்னா நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை இது மாதிரி வடிச்சுக்கோங்க. முழுவதுமாக அந்த தண்ணியை வடிச்சிடலாம். வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கிரைண்டர் உபயோகப்படுத்தி அரைச்சிங்கன்னா பிரச்சனையே இல்லை. அப்படி இல்லை, நீங்கள் மிக்சர் ஜார் உபயோகப்படுத்தும் பொழுது நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. நல்லா மையாக அரையணும். அப்படி அரைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐஸ் கட்டிகளை உபயோகப்படுத்திக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பல வெளியீடுகளில் இதை பற்றி நம்ம குறிப்பிட்டிருக்கோம். அதாவது என்ன ஆகும்னா, நம்ம ஐஸ் கட்டிகள் போடும் பொழுது மாவு வந்து பொதுவாக சூடாகாமல் தவிர்க்க முடியும் மிக்சர் ஜாரை உபயோகப்படுத்தும் பொழுது. அதனால் அந்த தட்பவெப்ப நிலையை நம்ம பாதுகாக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஐஸ் கட்டிகள் உபயோகப்படுத்தி மைய இந்த மாவை அரைக்க போகிறோம். அதை தவிர என்ன பண்ண போகிறோன்னா ஒரு இவ்வளோதான் 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நம்மளுடைய வெல்லத்தை கரைச்சிக்கலாம். இதை கரைக்காமல் அப்படியேவும் போடலாம், ஆனால் கல் மண்ணோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சமாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டியை வச்சு இதை உபயோகப்படுத்தலாம். இப்போ நம்ம இதை அரைக்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக அரைஞ்சிருக்கு, நல்லா மையாக அரைஞ்சிருக்கு. இந்த பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வேணும்னா அப்பப்போ நீங்கள் தண்ணி தெளிச்சிக்கலாம். நம்மளோட மாவு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் பொழுது நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். அதாவது பொதுவாக இந்த அளவுக்கான மாவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 தேக்கரண்டி அளவுக்கான உப்பை சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு இனிப்பு பண்டம் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், சிறிதளவு அதில் பாதி அவ்வளவுதான் உப்பை சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் நேரம் அது சேர்த்து இருக்கிறதுக்கு நம்ம விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் அதுக்குள்ளார நம்ம தயார் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு வந்து நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊறிடுச்சு. இங்கே பாருங்கள், ரொம்ப அருமையான பக்குவத்தில் இருக்குது. இப்போ தேவையான அளவு எண்ணெய் வானிலையில் நம்ம சூடு பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே என்ன பண்ணலான்னா இன்னொரு பாத்திரத்தில் நம்ம பால், சாதாரண பசுவின் பால் அல்லது நம்ம எப்பொழுதுமே தேநீர் அல்லது காபிக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அந்த பால், நம்ம எந்த பால் வாங்குறீங்களோ அந்த பாலை, சிறிதளவு பாலை வெறும் பாத்திரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சூட வைக்க போகிறோம். பொதுவாக இந்த பணியாரம் எப்படி இருக்கும்னா சிறு சிறு உருண்டைகளாக இருக்கணும். அந்த சிறு சிறு உருண்டைகள் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கரண்டியை சின்ன அளவுக்கு நம்ம கொஞ்சம் போட வேண்டியிருக்கும். அப்படி அது சரியாக வரல அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலான்னா இது மாதிரி ஒரு ஊற்றுக்குழல் அதை எடுத்துக்கலாம். இந்த ஊற்றுக்குழலுக்குள்ளார நீங்கள் இந்த மாவை போட்டுட்டு சிறு சிறு உருண்டைகளாக அதை போட்டு எடுக்கலாம். இது ஒரு சுலபமான வழி. அப்படி இல்லைன்னா பொதுவான கரண்டியை வச்சு நம்ம சின்னதாக ஊற்றி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, மிதமான சூடில் இருக்கட்டும். இதில் தேவையான அளவு மாவை ஊற்றிக்கோங்க. எண்ணெயின் சலசலப்பு அடங்கிடுச்சு. பார்த்தீங்களா, இதில் வந்து இதனுடைய நிறம் மாற்றம், அதாவது இது வந்து வெள்ளை நிறத்தில் தான் இருக்குது. இன்னும் வேறு நிறங்களுக்கு இது மாறலை. இது மாதிரி மிதமான தீயில் வைக்கும்பொழுது தான் இப்படி வரும் நம்மளுக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது இது பார்த்திங்கன்னா சிறிதளவு சில இடங்களில் முறுமுறுப்பாகவும் சிலது மெத்துன்னு இருக்கும். இப்போ நம்ம இதை நம்மளுடைய வச்சுருக்கிற சூடான பாலில் இதை போட்டுடலாம். வச்சுக்கணும், சுட வச்சு எடுத்துக்கோங்க. ஆனால் இதை வந்து இப்போ கொதிக்க வேண்டாம். இந்த பாலில் இந்த பணியாரங்களை போட்டுடலாம். பார்த்தீங்களா, நம்மளுடைய பால் பணியாரங்கள் நல்லா மெத்துன்னு ஆயிடுச்சு. இதற்காக தான் நம்ம வந்து இந்த சூடான பாலில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு தேங்காய் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு அளவிலான கட்டியான தேங்காய் பாலை சேர்க்குறோம். இப்போ நம்ம வந்து இது கூட இந்த வெல்லத்தை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். அந்த தண்ணி கலந்த வெல்ல கரைசலை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. நம்ம சிறிதளவு சுக்கு பொடி சேர்க்க போகிறோம். சுக்கு பொடி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்க்கலாம்,
இல்லை வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சுக்குப்பொடி சேர்க்கறத தவிர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிதமான தீயில ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொஞ்சம் சூடு ஏற்றுற மாதிரி இதை வச்சுக்கலாம். வெதுவெதுப்பு தன்மை வந்தால் போதும். இந்த பால் மற்றும் நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா ஒரு கலந்து கொடுத்து ஒரு வெதுவெதுப்பு தன்மை வந்தோன்னா நம்ம நிறுத்தி இன்னும் ரொம்ப நேரம் இது கொதிக்கக்கூடாது. அதனால் இப்படி சூடானோடனே நம்ம அணைச்சிடலாம். இப்போ நம்மக்கிட்ட மெத்து ஊறின இந்த பணியாரங்களை இதுக்குள்ளார போட்டுடலாம். இப்போ இது நீங்கள் வெதுன்னு கொடுக்கலாம், அல்லது உங்களுடைய குளிர் சாதன பெட்டியில் வச்சு கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப அருமையான சுவையான பால் பணியாரம் தயார். வயிற்று மற்றும் தொண்டையில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய சக்தி மற்றும் உடலில் இருக்க சின்ன சின்ன பூச்சிகள் கிருமிகளை கொல்லக்கூடிய சக்தி நம்மளுடைய தேங்காய் பாலுக்கு உள்ளது. அருமையான தேங்காய் பால் மற்றும் வெல்லம் கலந்த இந்த உளுந்து அரிசி அரைச்சி போட்ட உருண்டைகளை சாப்பிடும் பொழுது குடும்பத்திற்கு ஒரு ஆரோக்கியமான உணவை கொடுக்குறோன்ற திருப்தியும் சந்தோஷமும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுடைய பாரம்பரியமான இந்த செட்டிநாடு பதார்த்தத்தை நிச்சயமாக செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் போயிட்டு இருக்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம் மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosa2pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.